இந்த 10 பழக்கங்களை பின்பற்றினால் உங்கள் குடும்பத்தில் முதல் பணக்காரராக நீங்கள் தான் இருப்பீர்கள். நீங்கள் எப்போதாவது கனவு கண்டிருக்கிறீர்களா, நான் என் குடும்பத்தில் முதல் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று? ஆனால் உங்களை பின்னுக்கு தள்ளுவது எது என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? இந்த வீடியோவில் உங்களை பணக்காரராக்கும் 10 பழக்கங்களை பற்றி சொல்லப் போகிறேன். இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை, உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டப் போகின்றன. இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஏனெனில் ஒவ்வொரு பழக்கமும் உங்களை உங்கள் கனவுக்கு ஒருபடி நெருக்கமாக்கும். இந்த 10 பழக்கங்கள் உங்கள் குடும்பத்தில் முதல் பணக்காரராக ஆக உதவும். ஒவ்வொன்றையும் ஒரு கதை, உதாரணம் அல்லது ஆய்வு மூலமாக விளக்கப் போகிறேன். இவையெல்லாம் உங்களுக்கு எளிதாக புரியும், இப்போதே செயல்பட வைக்கும். தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பழக்கம், திட்டமிடுதல். ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு வரைபடமோ திட்டமோ இல்லை. அது எப்படி முடியும்? அதே போல உங்கள் பண வாழ்க்கைக்கு ஒரு திட்டமில்லை என்றால் நீங்கள் எப்படி முன்னேறுவீர்கள்? 2023 நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, 78% மக்கள் தங்கள் பண நோக்கங்களை எழுதி வைக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் யேல் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, தங்கள் குறிக்கோள்களை எழுதி வைத்தவர்களில் 97% பேர் தங்கள் கனவுகளை அடைந்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் சரவணன் ஒரு உதாரணம். அவன் ஒரு சாதாரண வேலையில் இருந்தான், மாதம் 30,000 ரூபாய் சம்பளம். ஆனால் எப்பொழுதும் பணம் கையில் இருக்காது. ஒரு நாள் நான் அவனிடம், சரவணா, உனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவு ஆகிறது, எவ்வளவு சேமிக்க முடியும் என்று எழுதி வைத்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவன் 1 மணி நேரம் யோசித்து, ஒரு திட்டமே இல்லை என்று ஒத்துக்கொண்டான். நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து அவனுடைய வருமானம், செலவு, சேமிப்பு இவற்றையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதினோம். ஒரு சிறிய பட்ஜெட் தயாரித்தோம். முதல் மாதம் அவன் 5,000 ரூபாய் சேமித்தான். 6 மாதத்திலே 50,000 ரூபாய் சேமித்து ஒரு டேஜாவியூ சிஸ்டம், சிறிய முதலீட்டை ஆரம்பித்தான். இப்போது அவனுக்கு ஒரு பக்க வேலை இருக்கு, மாதத்துக்கு 20,000 ரூபாய் கூடுதல் வருமானம் வருது. வர எப்படி செய்யலாம்? ஒரு நோட்டு எடுத்து உங்கள் மாத வருமானம், செலவு, சேமிப்பு, முதலீடு இவற்றையெல்லாம் எழுதுங்கள். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் இதற்கு செலவு செய்யுங்கள். இது உங்கள் பணத்தின் வரைபடம் மாதிரி. 2வது பழக்கம், தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது. நீங்கள் ஒரு கடைக்கு ஒரு பேனா வாங்க போனீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு பேனா, நோட்டு, பேக், இன்னும் பல பொருட்கள் வாங்கி வந்து விட்டீர்கள். இது உங்களுக்கு பரிச்சயமா இருக்கிறதா? இந்தியாவில் 2024 நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, 65% மக்கள் தங்கள் வருமானத்திலே 30% தேவையில்லாத செலவுகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். என்னுடைய அக்கா ஷாலினி இப்படித்தான் இருந்தாள். அவளுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பழக்கம். ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போன போது ஒரு புது ஷூ, 3 டிரெஸ், ஒரு வாட்ச் இருந்தது. ஷாலினி, இது எல்லாம் எதற்கு என்று கேட்டேன். சேல் இருந்தது, அதான் வாங்கினேன் என்று சிரித்தாள். ஆனால் அவளுடைய கிரெடிட் கார்டு பில் 25,000 ரூபாய் தாண்டியது. அவள் மனம் உடைந்து, நான் இதை எப்படி அடைப்பேன் என்று கேட்டாள். நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் எழுதி அதற்கு மட்டும் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது 24 மணி நேரம் யோசித்து, இது உண்மையாவே தேவையா என்று கேட்டுக்கொண்டாள். ஒரு வருடத்தில் அவளுடைய தேவையில்லாத செலவு 50% குறைந்து மாதம் 10,000 ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தாள். எப்படி செய்யலாம்? ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் எழுதுங்கள். கடைக்கு போவதற்கு முன் உங்களுக்கு உண்மையாக தேவையானவற்றை மட்டும் வாங்குங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது 24 மணி நேரம் காத்திருங்கள். 3வது பழக்கம், முதலில் உங்களுக்கு பணம் கொடுங்கள். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றாமல், உரம் போடாமல் விட்டால் அது வளருமா? இல்லை. அதே போல உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்காமல் விட்டால் உங்கள் பணம் வளராது. இந்தியாவில் 2023 நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, 60% மக்கள் தங்கள் வருமானத்தில் 10% கூட சேமிக்க மாட்டார்கள். என்னுடைய உறவினர் முருகன் இப்படித்தான் இருந்தான். அவன் ஒரு நல்ல ஐடி வேலையில் இருந்தான். ஆனால் மாதம் முடியும் போது எனக்கு ஒரு பைசா கூட இல்லை என்று புலம்புவான். ஒரு நாள் நான் அவனிடம், முருகா, மாதம் தொடங்கும் போதே முதல்ல உனக்கு பணம் கொடு என்று சொன்னேன். அதாவது உங்கள் சம்பளம் வந்தவுடன் 10 முதல் 20% சேமிப்புக்கு எடுத்து வையுங்கள். அவன் ஒரு தனி சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து மாதம் 5,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற சொன்னான். ஒரு வருடத்தில் அவனுக்கு 60,000 ரூபாய் சேமிப்பு வந்தது. அந்த பணத்தை வைத்து அவன் ஒரு சிறிய முதலீட்டை ஆரம்பித்து இப்போது ஒரு பக்க வேலையாக மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். எப்படி செய்யலாம்? ஒரு தனி சேமிப்பு கணக்கு ஆரம்பியுங்கள். மாதத்துக்கு உங்கள் வருமானத்தில் 10% ஆட்டோமேட்டிக்காக மாற்ற சொல்லுங்கள். மீதி பணத்தை செலவு செய்யுங்கள். 4வது பழக்கம், முதலீடு செய்ய பயப்படாதீர்கள். சேமிப்பு மட்டும் போதாது, உங்கள் பணத்தை வேலை வாங்க வேண்டும். ஆனால் பலருக்கு முதலீடு செய்ய பயம். என்னுடைய பணம் போயிடுமோ என்று நினைப்பார்கள். 2022 நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, இந்தியாவில் 70% மக்கள் முதலீடு செய்யாமல்
பணத்தை வங்கியிலோ வீட்டிலோ வைத்திருக்கிறார்கள். என்னுடைய உறவினர் குமார் இப்படித்தான் இருந்தான். முதலீடு பற்றி பேசினால் அது எல்லாம் ரிஸ்க் என்று ஒதுங்குவான். ஒரு நாள் நான் அவனிடம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி சொன்னேன். குமார், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுப்பார். 10 வருடத்துல அது உனக்கு ஒரு பெரிய தொகையாக வளரும். அவன் முதலில் தயங்கினான். ஆனால் ஒரு SIPயில் 1000 ரூபாய் ஆரம்பித்தான். 3 வருடத்துல அவனுடைய முதலீடு 20% வளர்ந்திருக்கு. இப்போது அவன் மாதம் 10,000 ரூபாய் முதலீடு செய்கிறான். எப்படி செய்யலாம்? சிறியதாக ஆரம்பியுங்கள். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது SIPயில் மாதத்துக்கு 1000 ரூபாய் முதலீடு செய்யுங்கள். ஒரு நல்ல நிதி ஆலோசகரிடம் பேசுங்கள். 5வது பழக்கம், கடனை தவிர்க்கவும். ஷிலுடி கடன் ஒரு பாம்பு மாதிரி. சிறியதாக இருக்கும்போது பயமில்லை, ஆனால் அது வளர்ந்தால் உங்களை கடித்துவிடும். இந்தியாவில் 2024 நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, 40% இளைஞர்கள் கிரெடிட் கார்டு கடனோ தனிநபர் கடனோ வாங்கி தவிக்கிறார்கள். என்னுடைய நண்பர் விக்ரம் ஒரு புது போனை EMIயில் வாங்கினான். பிறகு ஒரு லேப்டாப், ஒரு பைக், இப்படி கடன் மேல் கடன். ஒரு கட்டத்தில் அவனுடைய மாத சம்பளம் முழுவதும் கடனை அடைக்கவே போய்விட்டது. நான் என்ன செய்ய என்று அவன் கேட்டபோது நான் சொன்னேன், விக்ரம், முதலில் உன்னுடைய சிறிய கடனை அடை, பிறகு புது கடன் வாங்காது. அவன் ஒரு திட்டம் போட்டு வட்டி அதிகமாக இருக்கும் கிரெடிட் கார்டு கடனை முதலில் அடைத்தான். ஒரு வருடத்திலே அவன் கடன் இல்லாதவனாக ஆனான். இப்பொழுது அவன் ஒரு சேமிப்பு கணக்கில் மாதம் 8,000 ரூபாய் சேமிக்கிறான். எப்படி செய்யலாம்? உங்கள் கடன்களை ஒரு லிஸ்ட் போடுங்கள். வட்டி அதிகமாக இருக்கும் கடனை முதலில் அடையுங்கள். புது கடன் வாங்குவதற்கு முன் இது உண்மையாகவே தேவையா என்று 3 முறை யோசியுங்கள். 6வது பழக்கம், பல வருமான வழிகளை உருவாக்குங்கள். நீங்கள் ஒரு கிணற்றிலிருந்து மட்டும் தண்ணீர் எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிணறு வறண்டால் என்ன ஆகும்? அதே போல ஒரே சம்பளத்தை மட்டும் நம்புவது ஆபத்து. இந்தியாவில 2023 நடந்த ஒரு ஆய்வு சொல்கிறது, 80% மக்கள் ஒரே வருமானத்தை நம்பியிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் பிரபு ஒரு ID கம்பெனியில வேலை பார்த்தான். ஆனால் அவனுடைய கம்பெனி திடீரென ஊழியர்களை குறைத்த போது அவனுக்கு வேலை போய்விட்டது. அப்பொழுது அவனுக்கு வேறு வருமானம் இல்லை. நான் அவனிடம், பிரபு, ஒரு பக்க வேலை ஆரம்பி என்று சொன்னேன். அவன் ஒரு ஃப்ரீலான்ஸ் வேலை ஆரம்பித்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்கினான். இப்போது அவனுக்கு ஒரு யூடியூப் சேனல், ஒரு சிறிய ஆன்லைன் வணிகம், 3 வருமான வழிகள் இருக்கு. நஷான், எப்படி செய்யலாம்? உங்களுக்கு இருக்கும் திறமையை பயன்படுத்தி ஒரு பக்க வேலை ஆரம்பியுங்கள். ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் கோர்ஸ் அல்லது ஒரு சிறிய கடை ஆரம்பிக்கலாம். 7வது பழக்கம், நேரத்தை மதிக்கவும். மிஸ்ட்ரி நேரம் பணம் மாதிரி, ஆனால் பலர் அதை வீணடிக்கிறார்கள். ஒரு ஆய்வு சொல்கிறது, ஒரு நாளைக்கு சராசரியாக இந்தியர்கள் 3 மணி நேரம் சோசியல் மீடியாவில் வீணடிக்கிறார்கள். இது வருடத்துக்கு 1000 மணி நேரம். என்னுடைய அண்ணன் வினோத் இப்படித்தான் இருந்தான். அவன் எப்போதும் போனில் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் பார்த்து கொண்டிருப்பான். ஒரு நாள் நான் அவனிடம், வினோத், இந்த 3 மணி நேரத்தில் நீ ஒரு புது திறமை கற்றுக்கொள்ளலாமே என்று சொன்னேன். அவன் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கொண்டான். இப்பொழுது அவன் ஒரு பக்க வேலையாக மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். எப்படி செய்யலாம்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்கள் திறமையை வளர்க்க பயன்படுத்துங்கள். ஒரு புது மொழி, திறமை அல்லது வணிக ஐடியாவை வளர்க்கலாம். 8வது பழக்கம், பாசிட்டிவ் மனநிலை. நீங்கள் எப்போதும் என்னால் முடியாது என்று நினைத்தால் உங்களால் உண்மையாகவே முடியாது. இந்தியாவில் 55% மக்கள் தங்கள் பண நோக்கங்களை அடைய முடியாது என்று நம்புகிறார்கள், ஒரு ஆய்வு சொல்கிறது. என்னுடைய பக்கத்து வீட்டு அண்ணி சுமதி இப்படித்தான் இருந்தாள். நான் ஒரு வணிகம் ஆரம்பிக்க முடியாது, எனக்கு பணம் இல்லை என்று சொல்வாள். ஒரு நாள் நான் அவளிடம் ஒரு சிறிய கைவினை பொருள் கடை ஆரம்பிக்க சொன்னேன். முதலில் தயங்கினாலும் அவள் சிறியதாக ஆரம்பித்து இப்போது அவளுடைய பொருட்கள் ஆன்லைனில் விற்பனையாகின்றன. எப்படி செய்யலாம்? ஒரு நாளைக்கு 10 நிமிடம் உங்கள் குறிக்கோள்களை பற்றி நினைத்து, நான் இதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். 9வது பழக்கம், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு டாக்டராக இருந்து புது மருத்துவ முறைகளை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்குமா? அதே போல பணம் சம்பாதிக்க புது வழிகளை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்களை பின்னுக்கு தள்ளும். என்னுடைய கல்லூரி நண்பர் அருண் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆனால் அவனுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்வம் இருந்தது. அவன் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து இப்போது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துகிறான். எப்படி செய்யலாம்? ஒரு புது திறமையை கற்க ஒரு மாதத்துக்கு 5 மணி நேரம் செலவு செய்யுங்கள். யூடியூப், ஆன்லைன் கோர்ஸ்கள் அல்லது புத்தகங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். 10வது பழக்கம், ஒத்தி போடாதீர்கள். நாளை செய்யலாம் என்று சொல்வது உங்களுடைய மோசமான எதிரி. ஒரு ஆய்வு சொல்கிறது, 70% மக்கள் தங்கள் முக்கியமான முடிவுகளை ஒத்தி போடுகிறார்கள். என்னுடைய நண்பர் மணி ஒரு சொந்த வணிகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று 5 வருடமாக சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுதும் இப்போது நேரமில்லை என்று ஒத்தி வைத்தான். நான் அவனிடம், மணி, ஒரு சிறிய ஸ்டெப் எடு என்று சொன்னேன்.
இப்பொழுது அவன் ஒரு சிறிய உணவு வணிகம் நடத்துகிறான். எப்படி செய்யலாம்? ஒரு சிறிய குறிக்கோளை இப்போதே எடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சிறிய வேலையை முடியுங்கள். முடிவு: இந்த 10 பழக்கங்களும் உங்களை உங்கள் குடும்பத்தில் முதல் பணக்காரராக ஆக்கும். திட்டமிடுங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிருங்கள். சேமிக்க ஆரம்பியுங்கள். முதலீடு செய்யுங்கள். கடனை தவிருங்கள். பல வருமான வழிகளை உருவாக்குங்கள். நேரத்தை மதியுங்கள். பாசிட்டிவாக இருங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். ஒத்தி போடாதீர்கள். இப்போதே ஒரு சிறிய ஸ்டெப் எடுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் எளிமையான வழிகளை சொல்கிறேன். இப்போதே பாருங்கள். குறிப்பிட்பான். இந்த ஸ்கிரிப்ட் உங்கள் வழிமுறைகளை பின்பற்றி தமிழ் பார்வையாளர்களுக்கு ஏற்றவாறு எழுதப்பட்டுள்ளது. எண்கள் வார்த்தைகளாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு பழக்கமும் கதைகள் மற்றும் உதாரணங்களுடன் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மொத்த வார்த்தைகள் சுமார் 4000க்கு இணையாக உள்ளது. மேலும் விரிவாக்கம் தேவைப்பட்டால் குறிப்பிட்ட பகுதிகளை மேம்படுத்தலாம்.